Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. ஆக்டிவ் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்த்தமெட்டிக் சீரீஸை இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த ஜாபோட மெரிட் டிமெரிட் யாருக்கெல்லாம் இந்த ஜாப் சூட் ஆகும், இது பர்மனன்ட் ஜாபா, இந்த பிஜிடிபிஎஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாப் யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பிஓ ரோல். பிஓவில் என்ன பண்ணுவீங்களோ அதே ரோல் தான் இங்கேயும் பண்ணுவீங்க. பட் ஆனால் பிஓக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்கே பர்டிகுலராக நீங்கள் கிரெடிட் பிஓவை நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது கிரெடிட், மார்க்கெட்டிங், ஜென்ரல் பேங்கிங் அந்த மாதிரி. இங்கே டைரெக்டாக நீங்கள் கிரெடிட் உள்ளே போக போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கிரெடிட் ஆஃபீஸர் ரோல் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் வரையும் நம்ம ஒர்க் பண்ண ரெடியாக இருப்பீங்களா? பிஓனாலே ஈவினிங் வரையும் இருக்கும். டார்கெட் ஓரியன்டாக இருக்கும். லோன் ப்ராசஸிங், ஃபீல்டு ஒர்க், இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்கும் இதில் இருக்கும். லேட் ஒர்க்கிங் இருக்கும், டார்கெட் ஓரியன்டாக இருக்கும், லோன் ப்ராசஸ் இருக்கும், ஃபீல்டு ஒர்க் இருக்கும். அண்டு உங்களை பேன் இண்டியாவில் எங்கே வேணாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோலுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி வைஸ் பிஓக்கு என்ன சேலரியோ அதே சேலரி, அதே அலவன்ஸ் எல்லாமே சேம் தான். அண்டு பிஓனா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பிஜிடிபிஎஃப் கோர்ஸை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, மணிப்பால் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் இருக்குது. எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, நொய்டா உத்தரப்பிரதேசில் இருக்குது. மேக்ஸிமம் பெங்களூர் தான் உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் படிக்கணும். 9 செமஸ்டர் படிக்கணும். 9 மாதம் 3 செமஸ்டர், 9 months 3 செமஸ்டர் படிக்கணும். இந்த 3 செமஸ்டரில் ஃபீஸ் நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, 3 என்ன பண்ணுவாங்கன்னா 3 பார்ட்டாக பிரித்து 3 விதமாகவும் கட்டிக்கலாம். இல்லைனா லோன் எடுத்தும் கட்டிக்கலாம். நீங்கள் கையிலேருந்து கட்டினாலும் ஓகே தான். இல்லைனா 3 இன்ஸ்டால்மெண்ட் 1, இன்ஸ்டால்மெண்ட் 2, இன்ஸ்டால்மெண்ட் 3. இஃப் சப்போஸ் ஃபஸ்ட்டு 3 monthsலேயே நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் கிடைச்சி குவிட் பண்ணிட்டு போனால், இந்த ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் கட்டினீங்க இல்லையா, ஒரு 1 lakh, 1.2 lakh, 1.5 lakh அந்த அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ செம் வைஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுனால இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. சப்போஸ் வேறு ஜாப் கிடைச்சி அதுக்கு நீங்கள் போகிறீங்களானா கூட முழு அமௌண்ட் போகாது. ஆனால் ஃபுல் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு ஜாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்காது. 4 lakhs நீங்கள் கட்டின அமௌண்ட் கட்டினது தான். அண்டு நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா லோனை ரீபே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்க ரிலீவ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்பிஐ கிரேட் பி, ஆர்பிஐ அசிஸ்டன்ட், எஸ்பிஐ கிளர்க்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் கிடைச்சாவோ இல்லை ஆர்ஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டில் கிடைச்சாவோ நீங்கள் போனாவோ. ஸோ இதுதான் இதோடைய டிமெரிட். அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரி சார், யாருக்கு இந்த ஜாப் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது 30+ ரேஞ்சில் இருக்கு இல்லையா உங்களோட ஏஜ். இது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஒரு 29 ஏஜ், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 30, எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் ஒரு 32 ஏஜ். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த வேலை கிடைச்சா போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் ஓகே. பட் நான் போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா, இந்த ஏஜில் இருக்கிறவங்க மற்ற எக்ஸாம் க்ராக் பண்ண முடியாமல், ஃபார் சப்போஸ் இங்கிலீஷ் வீக்காக இருக்குது, அப்படி இல்லை எனக்கு சிஏ வர மாட்டேங்குது, ஆப்டிடியூட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருந்து காம்படிஷன் கம்மியாக இருந்து நீங்கள் க்ராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்களன்னா, ஒன்ஸ் நீங்கள் நான் இதுக்கான பெனிஃபிட் என்ன இருக்குது, ஆல்டர்னேட்டிவாக இந்த இவ்வளோ கஷ்டமான ரோல் இருக்கே, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் 3 months நீங்கள் போங்க, கோர்ஸை முடிங்க, வெளியே வாங்க. ஓகேங்களா? தென் காலேஜ் எப்படி இருக்கும்
அப்படின்னு பார்த்தா சாட்டர்டே சண்டே ஹாலிடேவாக இருந்தாலும் நீங்கள் சாட்டர்டே வெளியில் போக முடியாது, உள்ளே தான் இருக்கணும், கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்கணும். சண்டேவும் மார்னிங் 7 to 5 PM அவுட்டிங் டைம், இந்த டைமில் தான் போகணும். ஸோ நாங்கள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கேன், அப்படி இல்லை நான் ஒரு சில எக்ஸப்ஷனல், எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில எக்ஸப்ஷனல் மட்டும் நீங்கள் டேஸ் கலரை அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக டைமிங்க்கு உள்ள காலேஜ் வந்துட்டு டைமிங்க்கு வெளியே போயிடணும். காலேஜ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 8 AM to 6 PM காலேஜ் டைமிங் இருக்கும். லேட்டாக போனால் ஆப்சன்டீஸ் போட்டுருவாங்க. காலேஜில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் மார்க் சிஸ்டம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் என்னென்னா, நான் பாஸ் ஆகலைன்னா ரீடெஸ்ட் உடனே வைப்பாங்க. ரீடெஸ்ட் வச்சு உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப் பர்மனெண்ட் ஜாப் தான், உங்களுக்கு ஜாப் கேரண்டி தான். என்ன, நீங்கள் 9 months நீங்கள் அதாவது காலேஜ் லைஃப்பையும் அண்டு ஒரு 3 months இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமையும் கிராஸ் பண்ணி வந்தால் நீங்கள் டேரெக்டாக போய் பிஓவில் போட்டுருவாங்க. உங்களை பிஓ ஆக்கிடுவாங்க. பிஓலையும் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டேரெக்டாக உங்களை, பிஓ கிடையாது, டேரெக்டாக கிரெடிட் ஆஃபீஸர் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. பர்மனெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் 5 years கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய காலேஜ் ஃபீஸை நீங்கள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணி பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரே செகண்ட் இருங்க, யோசிச்சு பார்க்குறேன். ஏஜ் பார் அண்டு ரிஸ்க்கு. இந்த ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஜாப் கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்னும் ஒரு சில பேருக்கு யாருக்கு ஆப்ட் ஆகுன்னா, இப்போ தான் காலேஜ் பாஸ்ட் அவுட்டு, எனக்கு இன்னும் காலேஜ் படிக்கிறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நான் இதை வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஓகே நான் போகிறேன், எனக்கு வயசு கம்மியாக இருக்குது, இப்போ தான் எனக்கு 21 வயசு ஆகுது, எனக்கு ஓகே 21 22 வயசு தான் ஆகுது, நான் 25 ஏஜில் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், 25 26 இல்லைனா ஒரு 28க்கு மேலே தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், 28ல் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, இது ஒரு மாஸ்டர் எம்பி என்னது இல்லை என்னது எம்இ, இன்ஜினியர்ஸ்க்கு எம்இ பண்ணுவாங்க இல்லையா, எம்பிஏ எம்சிஏ, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக நான் கன்சிடர் பண்ணி இந்த பிஜிடிபிஎஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 to 3 years அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் நான் நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இது சூட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? 2 பேருக்கு சூட் ஆகும். ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும், ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் சூட் ஆகும். இவங்களுக்கு அனதர் டிகிரி மாதிரி இது கன்சிடர் பண்ணி இவங்க போனால் இவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் உங்களுக்கான டாஸ்க்காக இருக்கும். ஏஜ் 22க்கு பிலோ இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். ஏஜ் 30+ மேலே இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு சேஃப், நீங்கள் ஐபிபிஎஸ்சில் பாஸ் பண்ண மாட்டீங்க நினச்சா. ஸோ இது ஒரு சஜஷன் தான், உங்களை டிமோட்டிவேட் பண்ணல, நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏஜ் கம்மியாக இருக்கிற பசங்களுக்கு இது ஒரு காலேஜ் ப்ரோக்ராமாக தான், நீங்கள் போய் ஜாலியாக காலேஜ் மாதிரி படிங்க, ஜாலியாக இல்லைனா கூட காலேஜில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், ஸ்ட்ரிக்டாக காலேஜில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். போயிட்டு 9 மாதம் காலேஜில் படிங்க, 3 மாதம் இன்டர்ன்ஷிப் படிங்க, அதுக்கப்புறம் எங்கே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ 3 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு வந்துடுங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு பிஓவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால் இது அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். சார் எனக்கு 25 26 வயசு ஆகுது, நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்னா இது உங்களுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம், நானாக தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், மற்ற எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சுட்டு. ஃபார் உதாரணத்துக்கு இப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருதுன்றதை நான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த ரிசல்ட் வந்து டிலே ஆகிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி டிலே ஆகிட்டு வந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை சூஸ் பண்ண மாட்டேன், ஜாயின் பண்ண மாட்டேன், கிளியர் பண்ணி ஜாயின் பண்ண மாட்டேன். ஒருவேளை இமிடியேட்டாக ரிசல்ட் வந்து இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால்
நான் இப்போ வெயிட் பண்ணி அடுத்த ஏப்ரலில் தான் அடுத்த ஐபிபிஎஸ் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ எந்த எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா, ஸோ இன் பிட்வீன் டைமில் நான் வெயிட் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அந்த பிஓ ஜாயின் பண்ணுற அதே டைமில் தான் நம்மளும் பேங்க்கில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ நோ சேஞ்சஸ். பட் ஆனால் இந்த 1 இயர் அண்டு 4 lakhs மணி, இந்த ஜாப் ரோல், அதர் ஸ்டேட் போஸ்டிங், இந்த மாதிரி விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாமா வேணாமா, எக்ஸாம் எழுதலாமா வேணாமான்ட்டு. மற்றபடி பிஓ ரோல் தான் இந்த ஜாப்பும். இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் மோர் கிளாரிட்டியோட இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆப்டி வித் ஏகே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் கொடுப்பேன். உங்களுக்கு அஃபேர்ஸ்களோட எனி பேக்கேஜ் வேணுன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்சஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிடுங்க. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கான கண்டென்ட் போயிட்டுருக்கு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலில், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான இந்த போஸ்டிங்கான கண்டென்ட்டும் டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் உங்களுக்கு வந்துடும். இது நம்மளோட டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.